பிளஸ்ஸி இயக்கத்தில் பிருத்திவிராஜ் நடித்து வெளிவந்த படம் தான் ஆடு ஜீவிதம். 2024 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு. அவனுடைய மனைவி வந்துட்டு கர்ப்பமாக இருக்கா. அவன் ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் தான் அவன் இருக்கான். ஏன்னா அவன் தனக்கு குழந்தை பிறக்கிறதுனால நானும் சொந்தமாக ஒரு வீடு வச்சு நானும் கொஞ்சம் வசதியாக வாழணும்னு ஆசைப்பட்றான் தனது குழந்தைக்காண்டி. ஏன்னா நாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், நம்ம குழந்தைக்காண்டியாச்சும் நம்ம கொஞ்சம் நல்லா வாழணும்னு நினைக்கிறான். அதனால் அவன் வெளிநாட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணுறான். வெளிநாட்டுக்கு போனவன் தப்பான ஆள்கிட்ட மாட்டிக்கிறான். தப்பான ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோவை வந்துட்டு அடிமையாக வேலை வாங்குறது, அதாவது ஒரு பாலைவனத்தில் தான் வேலை. அங்கே வந்துட்டு குடிக்கிற கூட தண்ணி கொடுக்க மாட்டாப்புல, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, பாத்ரூம் போனால் கூட கழுவுறதுக்கு கூட தண்ணி கொடுக்க மாட்டாப்புல, மண்ணை வச்சு தான் துடைச்சிக்கிற சொல்லுவாப்புல அந்த அரபி வந்துட்டு. இந்த மாதிரிக்கு அதாவது தூங்குறதுக்கு இடம் கிடையாது. இந்த மாதிரிக்கே போய்கிட்டு இருக்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்துட்டு தான் யாருங்கிறதே மறந்து போயிடுறான். தனது பேர் என்னங்கிறதே மறந்து போயிடுறான். ஒரு கட்டத்தில் தனக்கு பல நினைவுகள் வந்துட்டு வருது. இனி நம்ம இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருந்தால் நமது வாழ்க்கையை போயிடும், இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போய் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு முடிவு பண்ணுறான். ஹீரோ என்ன பண்ணுறான்னா தப்பிச்சு போகிறான். தப்பிச்சு போகும்போது என்னெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது. படத்தை பயங்கரமாக எடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு டெத்து எமோஷ்னல் உள்ள ஒரு படம். ஆனால் எனக்கு எந்த ஒரு இடத்துலையும் இது வந்துட்டு எனக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இந்த அளவுக்கு இருக்கும்போது அது நமக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் படம் வந்துச்சு, ஜே பேபிலாம் படம்லாம் வந்துட்டு அந்த படம் பார்க்கும்போது தான் கண்ணில் அப்படியே தண்ணீர் வந்துருச்சு. அந்தளவுக்கு எமோஷ்னல் இருந்துச்சு. ஆனால் இது நல்ல எமோஷ்னல் டெத்து உள்ள ஒரு படம். ஆனால் நமக்கு எந்த ஒரு இடத்துல ஒரு வழியை கொடுக்கல அந்த படம். அதுக்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, பிஜிஎம் வந்துட்டு அந்த அளவுக்கு செட் ஆகலை இந்த படத்தில் வந்துட்டு. மியூசிக் கரெக்டாக செட் ஆகலைன்னு நினைக்கிறேன் நான். இதனால தான் நமக்கு அந்த ஒரு உணர்வு வரல. ஆனால் இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படம் தான், அதில் எந்த வித மாற்ற கருத்தும் இல்லை. இந்த படத்துக்கு வந்துட்டு ரேட்டிங் 5க்கு 5 கொடுக்கலாம். அந்தளவுக்கு இது ஒரு வர்த்தான ஒரு படம் தான். ஆனால் என்னென்னா இது எமோஷ்னலாக நமக்கு கனெக்ட் ஆகலை. அதுதான் இந்த படத்தோட ஒரு மைனஸ்னே சொல்லுவேன். இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு இதுன்னே சொல்லுவேன் நான். மைனஸ்ன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் தான். அது என்னென்னா நமக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகலை. அதே மாதிரி பிருத்திவிராஜ் படம் நான் நிறையா படம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்தில் வந்து பிருத்திவிராஜ் வந்துட்டு வித்தியாசமான ஒரு தோட்டம். அதாவது சில நடிகர்கள் தான் கதைக்காக அவங்க பயங்கரமாக டெடிகேட் பண்ணுவாங்க. அதாவது உடம்பை குறைச்சி தாடியை வளர்த்து அந்த மாதிரிக்கு நடிகரில் சொல்லப்போனால் சியான் விக்ரம், தனுஷ் இவங்களெல்லாம் சொல்லலாம். ஏன் அஜித்தை கூட சொல்லலாம். அஜித்து கூட ஒரு படத்துக்கு வந்துட்டு பயங்கரமாக அப்படியே உடம்பெல்லாம் குறைச்சிருப்பாப்புல. அதெல்லாம் சில நடிகர்கள்னால அவங்க வந்துட்டு இந்த சினிமாவை நேசிக்கிறவங்கனால தான் அந்த மாதிரிக்கு பண்ண முடியும். அந்த மாதிரிக்கு பிருத்திவிராஜை வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்காரு. அவரை வந்துட்டு அர்ப்பணிச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம். அந்த வாய்ஸு, அவர் பேசுகிற அந்த டயலாக் பேசும்போதெல்லாம் அவர் அந்த கேரக்டராகவே அவர் வாழ்ந்திருக்காருன்னு தான் எனக்கு தோணுது இந்த படம் பார்க்கும்போது. நல்ல ஒரு வர்த்தான ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் ஓஸ்காருக்கு செலக்ட் ஆகணும். ஏன்னா இது ஒரு ஓஸ்கார் மெட்டீரியல் உள்ள ஒரு படம் தான் இது. அதில் எந்த வித மாற்ற கருத்தும் இல்லை. நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னா படத்தை பாருங்கள். படம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.